உப்பப்பம் எப்படி ஈஸியாக பண்ணுறது பார்க்கலாமா? 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 3/4 உளுந்து, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின அரிசி பருப்பை இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட 1 டம்ளர் அளவுக்கு அவல் சேர்த்து நல்லா அரைச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அரைச்சிருக்க இந்த மாவை ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நல்லா பொங்க விட்டுடலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுலேயே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து இதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அடிகரமான பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு ஒரு கரண்டியாக அந்த மாவை குத்தி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம உப்பப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுது. எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பணியாரக்கல்லில் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.